நமசிவாயா. தனுசு ராசி ஜனவரி மாத பலன்கள். தனுசு ராசி தனூர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். அவர் பார்வை 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலும் 12ஆம் இடமான போகஸ்தானத்திலும் மற்றும் 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும் பதிகிறது. இந்த அமைப்பில் வேலை மற்றும் தொழில் மூலம் வருமானம் வரும். 10இல் உள்ள கேது பகவான் அமர்ந்து சிறு தடங்களை செய்தாலும் குருவின் பார்வையில் தடை நீங்கும். ஆன்மீக சிந்தனை ஏற்படும். சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் மருத்துவம் செய்பவர் அதிக லாபம் பெறுவர். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணம் மற்றும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போன்றவை சிறப்பு நிகழ்ச்சிகளாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி நிலவும். 5ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் மற்றும் 10ஆம் அதிபதியான புதனுடன் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு ராசியிலும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலும் அமர்ந்து தனவரவை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் நினைத்தது போல தரவிருக்கிறார்கள். உங்கள் முயற்சி ஸ்தானம் சுக்கிரன் அமர்ந்து சிறிது தாமதமானாலும் பிறகு நீங்கள் நினைத்தது வெற்றியை ஏற்படுத்துவார். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது உடலில் பிரச்சனையை ஏற்படுத்தும், சுகக்கேடை ஏற்படுத்தும். உடலில் இருதய சம்பந்தமான பிரச்சனை, தோல் பிரச்சனை, நரம்பு மற்றும் ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 5க்கும் 12க்கும் உரிய செவ்வாய் பகவான் 8இல் நீசம் பெற்றாலும் பின்னர் அவர் 21ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் 7ஆம் இடத்திற்கு வருவார். இருப்பினும் கடன் பிரச்சனை தலை தூக்கும். வருமானத்திற்கு கடனை அடைப்பதற்குமாகவே நாட்கள் நகரும். தாயாரின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். மருத்துவ ஆலோசனை பெறவும். சிறு தொழில் முனைவோருக்கு ஏற்றதாகும். அரசு ஊழியர்கள் வேலையில் பிரச்சனை வராது. வேலை மாற்றம் வேண்டுவோருக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திருமணத்தை எதிர்நோக்கி உள்ள பிள்ளைகளுக்கு இன்னும் 2 மாதங்களில் ஏற்பாட்டை துவங்கினால் நன்மை நடக்கும். தனுசு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி இம்மாதத்தின் சிறப்பு விசேஷங்கள் ஜனவரி 10ஆம் தேதி மார்கழி 26ஆம் தேதி திங்கட்கிழமை வைகுண்ட ஏகாதசி நடைபெறுகிறது. பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். அதன் பிறகு ஜனவரி 14ஆம் தேதி தை மாதம் 1ஆம் நாள் பொங்கல் பண்டிகையும், ஜனவரி 15 தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கலும் நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஜனவரி 26ஆம் தேதி தை மாதம் 16ஆம் நாள் தை அமாவாசை நடைபெறுகிறது. நம்மோடு இறந்து போன மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக உள்ளது. அனைவரும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசீர்வாதம் பெறுக. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசி பெற்று அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. நமசிவாய.